வணக்கம். புதுச்சேரியில் கவர்னர் உரையுடன் 31ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட உள்ளதாகவும், ஆகஸ்ட் 2ஆம் தேதி நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி ரூபாய் 12,700 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 5வது கூட்டம் 31ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்க உள்ளதாகவும், ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி ரூபாய் 12,700 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் என்றார். மேலும் அரசு அதிகாரிகளின் மெத்தனத்தால் மத்திய அரசின் நிதி முழுவதுமாக செலவு செய்வதில்லை என்றும், மக்கள் தொகை குறைவாக உள்ள கச்சத்தீவில் மத்திய அரசின் ஜல் சக்தி திட்டத்தின் மூலம் ரூபாய் 1,500 கோடி நிதி முழுவதுமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் புதுச்சேரிக்கு வழங்கப்பட்ட ரூபாய் 33 கோடி நிதியில் ரூபாய் 1 கோடி மட்டும் செலவிடப்பட்டு மீதமுள்ள ரூபாய் 32 கோடியை அதிகாரிகள் மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பியுள்ளனர் என்றும், காகிதமில்லாத சட்டப்பேரவைக்கு மத்திய அரசு ரூபாய் 8.16 கோடி ரூபாயை ஒதுக்கி உள்ளதாகவும், இந்த பட்ஜெட் காகிதமில்லாத பட்ஜெட்டாக தாக்கல் செய்ய முயற்சிகளை எடுத்து வருகிறோம் என்றார். மேலும் இலவச அரிசி வழங்குவதற்காக தலைமை செயலாளர் ஒப்புதல் வழங்கி டெண்டர் விடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். சட்டப்பேரவையினுடைய 15வது கூட்டத்தொடர் கூட்டத்தொடருடைய 5வது கூட்டத்தொடர் வருகின்ற 31/7/2024ஆம் ஆண்டு காலை 9:30 மணிக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவருடைய உரையோடு துவங்க இருக்கின்றது. அன்றைய தினம் கவர்னர் உரை முடிவுற்று அதன் பிறகு மறுநாள் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்களும், 2ஆம் தேதி காலை 9:30 முதல் 9:45 வரை மாண்புமிகு நிதித்துறை பொறுப்பு வகிக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் திரு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வார். இந்த சட்டப்பேரவை கூட்டமானது அலுவல் ஆய்வுக்குழு கூடி எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை பின்பு இறுதி செய்யும். இங்க ஒரு திட்டங்களை செலவு செய்வதற்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கின்ற போது அந்த நிதியினை முழுமையாக செலவு செய்யப்படுவதில்லை. அரசு அதிகாரத்தின் மெத்தனத்தால் அது செலவு செய்யப்படுவதில்லை. ஆமா, ஜல்சக்திக்கு மற்ற மாநிலங்களை விட மிக குறைவான நிதி, 100% முழுமையாக மத்திய அரசுடைய கிராண்டினேட் மானியத்துடன் கூடிய அந்த நிதியானதை கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு 33 கோடி ரூபாய் கேட்டு வாங்கினாங்க. அப்பொழுது இருந்த துறை செயலர் வெறும் 33 கோடி, அப்போது இருந்த செயலர் அவர்கள் அதை வெறும் 1 கோடி செலவு பண்ணி 32 கோடி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அதே ஆண்டுல நம்ம விட மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட லட்சத்தீவுல 54,000 பேர் தான் இருக்காங்க. அங்க அந்த நிதியாண்டுல மட்டும் 1,500 கோடி ரூபாய் வாங்கி அதை முழுமையாக செலவு பண்ணாங்க ஜல்சக்தியில. அது போன்று புதுச்சேரியில் இருக்கின்ற அதிகாரிகள் திட்ட வரைவு அறிக்கை தயாரிப்பதிலும் மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மொத்தம் அவங்க அதுல விருப்ப பலன் மாதிரி தோணுது. அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப டிஆர்டிஓ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில 100 நாள் வேலையெல்லாம் முழுமையா வழங்கப்படல. சென்ற ஆண்டு 42 லட்சம் மேண்டேட்ஸ் முழுமையா 100 நாட்கள வேலை நாட்கள் 48 லட்சம் மேண்டேட்ஸ் பணி செஞ்சிருக்காங்க புதுச்சேரி காரைக்கால்ல. அப்ப இந்த டிஆர்டிஓ போன்ற துறைகள்ல பணிபுரிந்த அதிகாரிகள் ஒழுங்காக அதனுடைய பயன்களை மத்திய அரசுடைய 100%, ஏன்னா நம்முடைய ஸ்டேட்டுடைய ஸ்பான்சர்ஷிப் ஒண்ணுமே கிடையாது. டிஆர்டிஓ பொறுத்த வரைக்கும் 100 நாள் வேலைக்கான பணம் முழுவதையும் மத்திய அரசு கொடுக்குது.
கிராம பகுதியில் இருக்கின்ற 108 கிராம பஞ்சாயத்துகளிலே இந்த 100 நாட்கள் வேலையானது தொடர்ந்து இன்று வரை சரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஏறத்தாழ நம்ம 300 கோடி ரூபாய்க்கு மேல மத்திய அரசு அதுக்கான நிதி வழங்கி இருக்குது. அது எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அது மாதிரி நீங்க இப்போ ரோடு போறதுக்கு இப்போ ஏறத்தாழ நிறைய நிதி வந்து மத்திய நிதி அமைச்சர் ஒதுக்கி இருக்காங்க. நம்ம கிட்ட மேம்பாலம் கட்டுறதுக்கான பணியில கூட 3 ஆண்டுகளா ஒரு திட்ட அறிக்கை ரெடி பண்ணி இது வரைக்கும் சரியான முறையில் கொடுக்கல. இந்த அரசு மட்டும் எடுத்து ஒரு முயற்சியை வெற்றி பெற வைக்க முடியுமான்னா கஷ்டம். கடந்த 3 ஆண்டுகளிலே இருந்த தலைமைச் செயலர்கள் அரசுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்ததன் விளைவாக இந்த அரசு தேக்க நிலையை எட்டியிருந்தது. இப்பொழுது வந்திருக்கின்ற தலைமைச் செயலர் மிகவும் பாசிட்டிவா இருக்காங்க. அரசுக்கு தேவையான திட்டங்களும் மக்கள் நல திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கான முயற்சியை எடுத்து அதற்கு முன்னுதாரணமாக சென்ற முறை செய்த தலைமை செயலர் செய்த தவறுகளை சரி செய்து இப்பொழுது புதுச்சேரி அரசு நல்ல முறையை கொண்டு செல்வதற்கான வழிவகையினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் முயற்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து கொண்டு இருக்கிறது. விரைவில் வந்து எல்லாம் சரி செய்து மத்திய அரசுல இப்போ நம்மளுடைய தலைமைச் செயலர் போய் மத்திய அரசுல எல்லா உதவியும் கேட்குறாங்க. அதற்கான பணியையும் ஒப்புதல் வாங்கிட்டு வராங்க. இப்போது இருக்கின்ற தலைமைச் செயலர் புதுவை அரசுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கிற காரணத்தால் இனிமேல் நடைபெறுகின்ற அத்தனை பணிகளும் வேகமாக நடைபெறும். நீங்க கேட்ட கடன் தள்ளுபடிக்கான வேலையும் இந்த முறை அதுக்கான அரசு அதிகாரிகள் முயற்சி எடுத்துக்கிறாங்க. கடன் தள்ளுபடியில வட்டி தள்ளுபடி கேட்கறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. காகிதமில்லா பட்ஜெட், காகிதமில்லா சட்டப்பேரவை அதை உருவாக்கும் விதமா மத்திய அரசானது 8,14,00,000 வழங்கியிருக்காங்க புதுச்சேரிக்கு. காகிதமில்லா சட்டப்பேரவை பணியும் இருக்கும். எல்லாம் காகிதமில்லா பட்ஜெட் டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல் முறையில திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான டெண்டர் விடப்பட்டு அது மூலமா வந்து செயல்படுத்துவதற்கான முயற்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கை படிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஏன்னா வேலை நடந்துருக்குது உள்ள சட்டப்பேரவையில. அது முடிஞ்சா அந்த 2ஆம் தேதிக்குள்ள முடியுமான்னு தெரியல. அது முடிச்சு 8,14,00,000 மத்திய அரசு முழுமையா வந்து கிராண்ட் லைன் கொடுத்து அதை பண்றாங்க. காகிதமில்லா சட்டப்பேரவை. புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அங்கன்வாடிகளில் பணிபுரிந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றனர். அதிலிருந்து பணிபுரிந்தவர்களுக்கு நிலுவையில் உள்ள கிராஜுவிட்டி இதுவரை வழங்கப்படவில்லை. மேலும் பென்ஷன் தொகையாக மாதம் 2,500 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உள்ள கிராஜுவிட்டி தொகையை வழங்க வேண்டும். மாதம் தோறும் வழங்கக்கூடிய பென்ஷன் ஒரே தொகையாக வழங்க வேண்டும், உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் நிலுவையில் உள்ள 6வது ஊதிய குழு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினர் சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தினர். நேரு வீதி ராஜா திரையரங்கில் இருந்து ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக சட்டமன்றம் அருகே காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். மேலும் அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். இது குறித்து அங்கன்வாடி ஊழியர்கள் கூறும்போது கடந்த 8 வருடத்திற்கு மேலாக 2,500 ரூபாய் மட்டுமே உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை நிலுவையில் உள்ள கிராஜுவிட்டி தொகை மற்றும் 6வது ஊதிய குழுவின் நிலுவை தொகை வழங்கப்படவில்லை. பலமுறை போராட்டங்கள் நடத்தியும் அரசு செவிசாய்க்கவில்லை. எனவே உடனடியாக நிலுவை தொகைகளை வழங்க வேண்டும் என உயர்த்தப்பட்ட பென்ஷன் தொகையை கொடுக்காமல் இருப்பதனால் தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்றும் வயதான காலத்தில் தங்களால் போராட முடியவில்லை, மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்கு கூட வழியில்லாமல் தவிக்கின்றோம், கை கால் வலிகளால் அவதிப்பட்டு முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக தங்களுக்கு தர வேண்டிய பணத்தை உடனடியாக தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறந்து தரமான அரிசி வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையான ரேஷன் கடைகளை திறந்து தரமான அரிசியை மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பினை காங்கிரஸ் கட்சி சார்பில் முதல்வர் ரங்கசாமி சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. சில நாட்களுக்கு முன் கவர்னர் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்கும் கோப்பிற்கு ஒப்புதல் வழங்கியதாக ஊடகங்கள் வாயிலாக தெரிய வந்தது. எனவே உடனே ரேஷன் கடைகளை திறந்து தரமான வெள்ளை அரிசி வழங்க வேண்டும். இதேபோல் மத்திய அரசு வழங்கும் அரிசிக்கான பணத்திற்கு பதில்
அரிசியாக மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வாழைக்குளம் அருள்மிகு ஸ்ரீ செங்கல்நீர் அம்மனின் 96வது ஆண்டு செடல் மகோற்சவத்தை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கஜலட்சுமி அலங்காரத்தில் அம்மன் திருவிதிவுலா நடைபெற்றது. புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் 96வது ஆண்டு செடல் மகோற்சவம் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் செங்கல்நீர் அம்மன் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக செங்கல்நீர் அம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திருவிதிவுலா நடைபெற்றது. செடல் மகோற்சவத்தின் முக்கிய திருவிழாவான செடல் வைபவம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்றும் சனிக்கிழமை தெப்ப உற்சவத்தில் அம்மன் எழுந்தருளி காட்சி தர உள்ளார். அதனால் பக்தர்கள் செடல் உற்சவத்தில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு செல்லுமாறு கோயில் நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கர்ப்பிணி குழந்தைகளுக்கு தரமற்ற மருந்து சப்ளை செய்து ரூபாய் 44 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சுகாதாரத்துறையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கடந்த 2019ஆம் ஆண்டு கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கு தரமற்ற மருந்து கொடுத்து ரூபாய் 44 லட்சம் மோசடி வழக்கில் மருந்தாளுநர் நடராஜன் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் மருந்து கொள்முதல் முறைகேடு தொடர்பாக சென்னை சிபிஐக்கும் புகார்கள் சென்றது. அதன் பேரில் நேற்று காலை 11:30 மணிக்கு புதுச்சேரிக்கு வந்த 5 பேர் கொண்ட சிபிஐ குழுவினர் லஞ்ச ஒழிப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசெல்வத்துடன் சுகாதாரத்துறை இயக்குநர் NRHM மற்றும் ஊழியர்களிடம் மருந்து கொள்முதல் செய்ய வழங்கிய ஆணைகள், தரமற்ற மருந்துகளை பரிந்துரை செய்த டாக்டர்கள் கமிட்டி விவரங்கள் குறித்து விசாரணை நடத்தினர். மேலும் மருந்து கொள்முதல் தொடர்பான சில ஆவணங்களை கைப்பற்றி சிபிஐ குழுவினர் மாலை 3:30 மணிக்கு சென்னைக்கு புறப்பட்டனர். மானியம் பெற தகுதியான விவசாயிகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் ஆட்சேபனைகள் இருந்தால் தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, தோட்டக்கலை மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கத்தின் கீழ் புதிய பழத்தோட்டம் அமைத்தல், பாரம்பரிய மலர்கள், திசு வாழை, கட்டை வாழை, வீரிய ஒட்டுரக காய்கறிகள் பயிர் செய்வோர், மூடாக்குகள் பயன்படுத்தும் விவசாயிகள், பின்சை மானியம் கோரி விண்ணப்பித்தவர்களில் தகுதியான தேர்ந்தெடுக்கப்பட்ட விவசாயிகளின் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக சம்பந்தப்பட்ட உழவர் உதவியகம் தகவல் பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருக்குமாயின் வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை அலுவலக நேரத்தில் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட அரசு ஆரம்ப பள்ளியில் உல்லாஸ் திட்டத்தின் கற்றல் மையத்தை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் மாநில வளர்ச்சி மையம் மூலம் 15 வயதுக்கு மேற்பட்ட கல்வி அறிவு பெறாதவர்களுக்கு எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு கற்பிக்கும் நோக்கில் மத்திய அரசு உல்லாஸ் எனும் புதிய பாரத கல்வி அறிவு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. அதன்படி மணவெளி தொகுதி ஓடைவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் உல்லாஸ் திட்டத்தின் கற்றல் மைய திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு கற்றல் மையத்தை தொடங்கி வைத்து கற்றல் புத்தகங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளிகளின் வட்ட ஆய்வாளர், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாதிரி பட்ஜெட் நாளை வெளியிடப்படும் என முன்னாள் MP ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் MPயும் பேராசிரியருமான ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளாக எந்த காரணமும் இல்லாமல் முழு பட்ஜெட் வழங்காமல் இடைக்கால பட்ஜெட் என்ற பெயரில் ஏதோ பெயருக்கு நிதிநிலை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. இதனால் தொடர்ச்சியாக புதுச்சேரி மக்கள் வஞ்சிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கெல்லாம் மாற்றாக புதுச்சேரி மாநில 16 லட்சம் மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மனத்தில் கொண்டு மாதிரி நிதிநிலை அறிக்கை ஒன்றை புதியதாக தொடங்கப்பட்ட புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் ரங்கசாமி அரசு சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை வழங்குவதற்கு முன்பாக ஒரு மாற்று நிதிநிலை அறிக்கை வழங்க திட்டமிட்டது. இந்த நிதிநிலை அறிக்கையின் முழு விவரங்களும் நாளை 26ஆம் தேதி காலை 10:10 மணிக்கு தமிழ் சங்கத்தில் வெளியிடப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார்.
அனுமதியின்றி பேனர் வைத்தால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் தொடர்ச்சியாக அனுமதியின்றி மற்றும் பாதுகாப்பற்ற முறையில் பேனர் மற்றும் விளம்பர பதாகைகள் வைக்கப்படுகின்றன. இதனை நெறிமுறைப்படுத்துவதற்கு உழவர்கரை நகராட்சி விளம்பரத்துறை விதிகள் 2024 வகுத்துள்ளது. விளம்பர பதாகைகள் வைப்பதற்கு நகராட்சியில் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மை, கட்டமைப்பு உறுதித்தன்மை அங்கீகரிக்கப்பட்ட பொறியாளரிடம் பெறப்பட்ட சான்றிதழ் அளிக்க வேண்டும். விளம்பர பதாகைகள் வைப்பதற்கு உரிய கட்டணம் செலுத்திய பிறகே விளம்பர பதாகைகள் வைக்கப்பட வேண்டும். மேலும் அதற்கான கட்டணமும் நகராட்சியால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக குறுகிய கால விளம்பரம் செய்வதற்கு இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. அங்கு மட்டுமே விளம்பரங்கள் வைக்கப்பட வேண்டும். மேலும் அதற்கான கட்டணமும் அளவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள், குறுகிய கால விளம்பர பேனர்கள் வைப்பதும், மேலும் உரிய அளவை மீறி தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் பதாகைகள் வைக்கப்படுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். அனுமதியின்றி மற்றும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் விளம்பரம் செய்தால் ரூபாய் 25,000 வரை அபராதம் விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வரைவு துணை விதிகள் நகராட்சியின் இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் இந்நகராட்சியின் தலைமை அலுவலகம், ஜவஹர் நகர், பழைய மேரி உதவி பொறியாளர் அலுவலகம் மற்றும் வரி வசூல் மையம், விவிபி நகர் ஆகிய இடங்களிலும் வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட விளம்பரதாரர்கள் உழவர்கரை நகராட்சியின் வரைவு விளம்பர துணை விதிகள் 2024 மீது ஆட்சேபனை இருந்தால் 15 நாட்களுக்குள் ஆணையர், உழவர்கரை நகராட்சி, ஜவஹர் நகர், புதுச்சேரி என்ற முகவரியில் இருந்து எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். பிரெஞ்சு மொழி பெயர்ப்பாளர் பணிக்கு சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மைய துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர் சாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் மற்றும் நவயுக ஆலோசனை சேவை மையம் இணைந்து நடத்தும் அனைத்து சமூகத்தை சேர்ந்த வேலை தேடும் இளைஞர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் டாடா கன்சல்டன்சி நிறுவனத்தின் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளர் நிரந்தர பணிக்கான வேலைவாய்ப்பு முகாம் வரும் 27ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை புதுச்சேரியில் நடைபெற உள்ளது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 20க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக பிரெஞ்சு மொழியில் DELF B1 UG PG முடித்த இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயனடையலாம். 18 முதல் 35 வயது நிரம்பியவர்கள் இம்முகாமில் பங்கு பெறலாம். சென்னை மற்றும் இந்தூரில் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இம்முகாமில் தங்களின் சுய விவர குறிப்பு, கல்வி தகுதி சான்றிதழ்களின் உண்மை நகல்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறலாம். புதுச்சேரி ஒயிட்டர்ன் சுப்ரீம் வீதியில் உள்ள அலையன்ஸ் பிரான்சே மையத்தில் இம்முகாம் நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தன மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்கால் மாவட்டம் பிள்ளைத்தெரு வாசல் பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தன மாதா பேராலயம். பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 4 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவையொட்டி ரூபாய் 10 லட்சம் செலவில் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு புதிய கொடிமரம் அமைக்கப்பட்டது. இதனை அடுத்து புதிய கொடிமரம் மற்றும் புதிய கொடியினை பங்கு தந்தை பீட்டர் பால்ராஜ் மந்திரித்து கொடியேற்று நிகழ்ச்சி துவங்கியது. புதிய கொடியினை ஏந்தி ஊர்வலமாக வந்து புனித சந்தன மாதா ஊர்வலம் வரைந்த புனித கொடியேற்றம் நடைபெற்றது. இக்கொடியேற்று நிகழ்ச்சியில் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு சந்தன மாதாவை வழிபட்டனர். கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித சந்தன மாதா திருத்தேர் பவனி வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. 27ஆம் தேதி கொடியிறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடர் முயற்சியால் ஏனாமில் பதவி உயர்வு பெற்ற FTCL ஊழியர்கள் மல்லாடி கிருஷ்ணராவை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் பணிபுரியும் FTCL ஊழியர்கள் பல ஆண்டுகளாக பதவி உயர்வு கேட்டு போராடி வருகின்றனர். மேலும் அவர்கள் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவை சந்தித்து பதவி உயர்வு வழங்க அரசை வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து மல்லாடி கிருஷ்ணராவின் தொடர் முயற்சியால் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து மகிழ்ச்சியான ஊழியர்கள்
மல்லாடி வீட்டின் முன்பு பட்டாசு வெடித்தும் ஜெய் மல்லாடி என கோஷங்கள் எழுப்பியும் கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து மல்லாடி கிருஷ்ணராவை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்தனர். திருவண்டார் கோயில் அரசு தொடக்கப்பள்ளியில் உல்லாஸ் கற்றல் மையம் திறப்பு விழா நடைபெற்றது. திருவண்டார் கோயில் அரசு தொடக்கப்பள்ளியில் புதிய பாரத கல்வி அறிவு திட்டத்தின் கீழ் உல்லாஸ் கற்றல் மையம் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியை பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி துவக்கி வைத்தார். ஆசிரியர் ஷாலினி அனைவரையும் வரவேற்று பேசினார். தன்னார்வலர் ஆசிரியர் பிரபாவதி அனைவருக்கும் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து விளக்கமுரையாற்றினார். உல்லாஸ் எனும் புதிய பாரத கல்வி அறிவு திட்டத்தின் கீழ் 15 வயதுக்கு மேல் உள்ள படிக்காதவர்களுக்கு கல்வி அளித்திடவும் புதுச்சேரியில் 100% கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக மாற்றும் நோக்கத்தில் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. சிறு வயதில் பள்ளி படிப்பை தவறவிட்ட பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து கல்வி கற்கலாம். பள்ளியில் ஒரு வகுப்பறையை உல்லாஸ் கற்பித்தலுக்கு ஒதுக்கப்பட்டு தன்னார்வலர் ஆசிரியர்களை கொண்டு சிறப்பாக செயல்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் சங்கம் மற்றும் ஆசிரியர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இறுதியாக ஆசிரியர் லட்சுமி நன்றி கூறினார். வில்லியனூர் பெரியபேட்டையில் ரூபாய் 25 லட்சம் செலவில் அம்பேத்கர் சிலைக்கு குடை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட்டையில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு ரூபாய் 24,82,000 மதிப்பீட்டில் படிக்கட்டுகளுடன் கூடிய குடை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு குடை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஆதி திராவிடர் வரைநிலை மேம்பாட்டு கழக மேலாண் இயக்குநர் சிவகுமார், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோயில் குளத்தில் மீன் பிடித்ததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் அஜந்தா சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் வேதபுரீஸ்வரர் கோயில் உள்ளது. இங்குள்ள குளத்தில் கோயில் நிர்வாகம் மூலம் மீன்கள் வளர்க்கப்படுகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிர்வாகம் மூலம் எந்தவித ஒப்பந்தமும் பெறாமல் விதிமுறைகளை மீறி கோயில் குளத்தில் மீன்களை சிலர் பிடித்து சென்றதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் கோயில் குளத்தில் மீன் பிடித்ததை கண்டித்தும் கோயில் நிர்வாகத்தை மாற்றியமைக்க கோரியும் புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அஜந்தா சிக்னல் அருகே நடைபெற்றது. திருக்கூட்டம் தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் உடைந்த நிலையில் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் 200க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் உள்ளனர். சிறையில் உள்ள ரவுடிகள் அங்கிருந்தபடி செல்போன்களின் மூலமாக வெளியில் உள்ள அவர்களது கூட்டாளிகளை தொடர்பு கொண்டு பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை தடுக்க அவ்வப்போது சிறைத்துறை அதிகாரிகள், போலீசார் கைதிகளின் அறைகளில் திடீர் சோதனை நடத்தி செல்போன்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். அதன்படி சிறைத்துறை முதன்மை வார்டன் சம்பத் தலைமையிலான சிறை வார்டன்கள் திடீர் சோதனை நடத்தினர். அப்பொழுது சிறை வளாகத்தில் உள்ள மருத்துவமனையின் பின்பக்கம் உடைந்த நிலையில் செல்போன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த செல்போனை சிறைத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதனை அங்கு வீசியது யார்? போலீசாரை கண்டதும் கைதிகள் யாராவது செல்போனை உடைத்து வீசினார்களா அல்லது எப்படி உடைந்தது என்பது தெரியவில்லை. இது குறித்து காலப்பட்டு காவல் நிலையத்தில் சிறைத்துறை சூப்பரண்ட் பாஸ்கரன் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.